வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டில் நடந்த பல்வேறு குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் இந்தியன் வங்கியில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து தொழில் கடன் பெற்று மோசடி செய்த போலி ஐடி நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கால் சென்டர் நடத்தப்போவதாக கடன் பெற்று வீட்டுக் கடனை அடைத்துவிட்டு வங்கிக்கு தவணை கட்டாமல் ஏமாற்றியவர் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? வருமான வரித்துறை ஆய்வாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கோபி கிளை அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள மற்ற ஒருவரை தேடி வருகின்றனர். ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை அதிகாரி மகனுக்கு வேலை வாங்க முயன்று ஏமாந்தது எப்படி? ராஜஸ்தான் பிகேனர் அரசு குடும்பத்தில் நீடிக்கும் சொத்து பிரச்சினை தொடர்பாக முன்னாள் இளவரசியும் பாஜக எம்எல்ஏவுமான சித்திக்குமாரி மற்றும் அவரது அத்தை ராஜ்யகுமாரி ஆகியோர் மீது காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சொத்து ஆவணங்கள் திருட்டு மற்றும் ஆடம்பர ஹோட்டலுக்கான குத்தகையை புதுப்பித்து தருவதாக 4 கோடி ரூபாய் பறிப்பு ஆகிய புகார்களின் பேரில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பின்னணி என்ன? கப்பல் மூலமாக போதைப் பொருளை கடத்தி சென்னையில் சப்ளை செய்து வந்த ஹோட்டல் அதிபர்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தல் குருவியாக கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தவர்கள் சிக்கியது எப்படி? தஞ்சாவூரில் பைக் திருடி திருவடை மருதூரில் பெண்ணிடம் 7 சவரன் நகை பறித்துச் சென்ற மதுரையைச் சேர்ந்த 2 போலீசார் கைது செய்தனர். திருட்டு பைக்கில் கைவரிசை காட்டிவிட்டு தப்பியவர்கள் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. டெண்டர் ஒதுக்க 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் சென்னை துறைமுக மூத்த துணை இயக்குநர் உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. சென்னை, தஞ்சை உட்பட 6 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியதன் பின்னணி என்ன? பிரிட்டனில் தேவையில்லாத பொருள் என்று நினைத்து குப்பை கிடங்கில் வீசப்பட்ட ஹார்ட் டிரைவில் 5900 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் பிட்காயின் இருப்பது தெரிய வந்ததால் குடும்பமே அதிர்ச்சியடைந்துள்ளது. டன் கணக்கான குப்பைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த ஹார்ட் டிரைவ் மீட்கப்படுமா? மும்பையில் 77 வயது மூதாட்டியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 4 கோடி ரூபாயை பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1 மாதத்திற்கு மேலாக மூதாட்டியை மிரட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரது வாழ்நாள் சேமிப்பு பணம் மொத்தத்தையும் பறித்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.